வணக்கம். என் பெயர் ஹேமாவதி. பதிவு எண் 511. இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரத மன்னர் நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தார். குலகுருவின் ஆலோசனைப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அதன் பலனாக 4 புதல்வர்களை பெற்றார். அவர்களுக்கு 5 வயது ஆனதும் குருகுலம் சென்ற ஏற்பாடு செய்தார். அவரின் புத்திரர்களும் தந்தை சொல்லே மந்திரம் என்று குருகுலம் சென்றனர். சமயம் விஸ்வாமித்திரர் முனிவரின் வேண்டுகோளை ஏற்று தசரத மன்னர் ராம் லக்ஷ்மண் இருவரையும் யாகம் காப்பாற்றுவதற்காக முனிவருடன் அனுப்பி வைத்தார். தந்தை சொல்லே மந்திரம் என்று ராம் லக்ஷ்மண் இருவரும் ஏற்றுக்கொண்டு முனிவர் பின்னால் சென்றனர். மற்றொரு சமயம் தசரத மன்னர் ராமரிடம் கூறுகிறார், ராமா, நாளை உனக்கு முடிசூட்டும் விழா என்ற போது ராமர் அதிர்ச்சி அடைகிறார், மறுக்கிறார். தசரதரும், நான் உன் தந்தை என்றதால் பாசத்தில் மறுக்கிறாய். என் வயோதிகத்தை எண்ணிப்பார். இந்த நிலையற்ற உலகத்தில் நிலையான இறை அனுபவத்தை பெற எண்ணுகிறேன். நீ அதுக்கு அரசு பதவியை ஏற்று எனக்கு உதவ வேண்டும் என்ற போது தந்தை சொல்லே மந்திரம் என்று ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்டார். மறுநாள் கைகைக்கு கொடுத்த வரத்தினால் நீ 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்று தசரதர் கூறும் போதும் அதே தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று அதையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் ராமர். எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? அப்பொழுதுதான் பூத்த செந்தாமரை பூ எவ்வளவு பொலிவுடன் அழகாக இருக்கும் என்று பார்த்திருப்பீர்கள். அந்த பொலிவையும் அழகையும் கூட ராமரின் திருமுகம் வென்றுவிட்டதாம். பின்பு சீதா பிராட்டியை மீட்ட ராமபிரான் சீதா பிராட்டியை ஏற்க மறுக்கிறார். பலரும் வேண்டினாலும் மறுத்து விடுகிறார். சிவபெருமானோ சொர்க்கத்தில் இருக்கும் தசரதனிடம் கூறுகிறார், தசரதா, நீ ராமரை பிரிந்த துயரத்தில் இருக்கிறாய். நீ அதனால் பூலோகம் சென்று உன் துயரத்தை தீர்த்துக்கொள் என்று ஸ்ரீராமரை கட்டி தழுவியதும் தசரதருக்கு அவர் துயரம் நீங்குகிறது. அவரிடம் சொல்கிறார், சீதா பிராட்டி அக்னியை போல் தூய்மையானவள், அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்லதும் தந்தை சொல்லே மந்திரம் என்று ராமரும் ஏற்றுக்கொள்கிறார். அதோடு ஸ்ரீராமரும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் தசரதரிடம். நீங்களும் பிரிந்த என் தாய் கைகேயையும் என் தம்பி வர்தனையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இவ்வாறு தசரதரின் 4 மகன்களும் தந்தை சொல்லே மந்திரம் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கார்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.